இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ன்பில்லோட காதல் கதை தாங்க. வேறு லெவல் ஸ்டோரி இது. நம்ம காதல் படங்களில் கூட இப்படி ஒரு கதையை பார்த்துருக்க மாட்டோம். ஹார்ன்பில் பேர்ட்ஸ்னாலே வேறு லெவல் கிரியேச்சர்ஸ் தாங்க. அவங்களோட லைஃப்லேயும் காதல், நம்பிக்கை, கவலை, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ ஒரு கப்புள் ஹார்ன்பில்லை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏப்ரல் மே டைமில் தான் அதோட ப்ரீடிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் மேல் ஹார்ன்பிலுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னென்னா இருக்கிறதுலே சேஃபான இடத்த கண்டுபிடிக்கும். ஒரு உயரமான இடத்துல அது தங்குறதுக்காக ஒரு மரப்பொந்தை கண்டுபிடிச்சிக்கிறோங்க. ஃபீமேல் ஹார்ன்பில் அதுக்குள்ளே போன உடனே என்னோட உமிழ்நீர் அப்புறம் மண் அதெல்லாம் வச்சு டோர் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிது. ஆனால் ஃபுல்லாக இல்லை, ஒரு சின்ன ஓப்பனிங் மட்டும் இருக்கும். இது வழியாக தான் அது எடுத்துகிட்டு வர உணவெல்லாம் அதோட பார்ட்னருக்கு உள்ளே கொடுக்கும். இப்போ கேட்கலாம், இது என்னடா ஒரு ஜெயில் மாதிரி இல்லையா? கண்டிப்பாக இல்லைங்க, இது ஒரு வேறு லெவல் செக்யூரிட்டி சிஸ்டம். காட்டுக்குள்ளே இருக்கிற எந்த ப்ரிடேட்டர்ஸும் அதால் அட்டாக் பண்ண முடியாது. சரி, எல்லா வேலையும் முடிஞ்சான்னு கேட்டால் அதுதாங்க இல்லை. இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலையே இருக்குது. காடு ஃபுல்லாக அலைஞ்சு அங்கே கிடைக்கிற பழம், சீட்ஸ், இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக சப்ளைக்கு கொண்டு வந்து அதோட பார்ட்னருக்கு கொடுக்கும். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 50-60 நாள் வரைக்கும். நம்ம நெஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீமேல் ஹார்ன்பில் 3லேருந்து 4 முட்டை வரைக்கும் போடும். இப்போ மொத்தமாக 4 பேருக்கும் நம்ம மேல் ஹார்ன்பில் தான் ஃபீட் பண்ணணும். பேருக்கும் சேர்த்து ஃபுட்டை வெளியே தேடி எடுத்துகிட்டு வருவாங்க. வேறு லெவல் பேரண்டிங் டெடிகேஷன். இப்போ நம்ம குட்டிகள்லாம் உள்ளேயே வளர்ந்து பெருசான உடனே நம்ம மேலுக்கு சிக்னல் கிடைக்கும். இப்போ மேல் ஹார்ன்பில் வந்து வெளியே இருந்து அந்த ஹோலை உடச்சி ஃபீமேல் அண்ட் குட்டிகளை வெளியே கூப்பிட்டுக்கும். குட்டி ஹார்ன்பில்ஸும் வளர்ந்து நம்ம சீனியர் ஹார்ன்பில்ஸ் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. திரும்ப இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். நீங்கள் யோசிச்சு பார்த்தா உள்ளே இருக்க ஹார்ன்பில் கூட்டை உடச்சி வெளியே வர முடியாது. அப்புறம் எந்த நம்பிக்கையில் அது உள்ளே இருக்குது? எப்படியா இருந்தாலும் வெளியே போயிருக்க அந்த மேல் ஹார்ன்பில் திரும்ப வந்து அதுக்கு உணவு கொடுக்கும், அதுக்கு தேவையான நேரத்தில் அதை உடச்சி வெளியே கூப்பிட்டுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஹார்ன்பில்லோட லவ் ஸ்டோரி. இதில் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், ட்ரஸ்ட் எல்லாமே இருக்குது. இதில் நமக்கு ஒரு லெசனும் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டோடு வாழ்கிறோங்கிறது தான். காதல்னா என்னன்னு கேட்டால் அந்த ஹார்ன்பில்ஸே ஒரு எக்ஸாம்பிளாக காட்டலாம். இதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஹார்ன்பில்ஸ் எனக்கு வரைய தோணுச்சு. இன்னொரு கதையில் மீட் பண்ணலாம். பாய்.